நீங்கள் இணைந்திருப்பது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் உஸ்மான் அகில். முதலில் முதன்மை செய்திகள். இலங்கையிலும் நாளுக்கு நாள் அச்சுறுத்தும் கோவிட் தொற்று. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களின் ஊரடங்கு மே மாதம் 5ஆம் தேதி வரை நீடிப்பு. கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை கூட்ட அதிகாரமே இல்லை என்கிறார் ஜனாதிபதி. வரப்பிரசாதங்கள் எதுவும் இல்லாமல் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்கிறார் தலதாது கோரல. හැබැයි අපිට තියෙන ගැටලුව තමයි මේ මුදල් මේ රටේ මුදල්. මේ මුදල් වියදම් කරන පිළිබඳව හරියට විස්තරයක් දැනගන්න. உலக அளவில் 2 லட்சத்தை தொடுகிறது கோவிட் உயிரிழப்புகள். இவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை 440 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்றைய தினம் 20 புதிய கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 435 அதிகரித்துள்ளது. இதில் 308 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் 118 பேர் பூர்ணமாக குணமடைந்துள்ளனர். இதுவரை 7 பேர் மரணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 247 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று இனம் காணப்பட்ட 13 கோவிட் தொற்றாளர்களில் 7 பேர் கொழும்பு பண்டாரநாயக்க பகுதியில் வசிப்பவர்கள் என சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் අනිල් ජයසිංහ தெரிவித்துள்ளார். අද දින මේ දක්වා කොවිඩ්-19 ආසාදිතයින් හැටියට 13 දෙනෙක් හඳුනාගෙන තියෙනවා. මේ 13 දෙනාගෙන් 7 දෙනෙකු කන්දකාඩු නිරෝධායන මධ්‍යස්ථානයේ மேலும் 4 பேர் வெளிசரை கடற்படை முகாம் கடற்படையினரும் இவ்வாறு புதிய தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒரு கடற்படை வீரர் மொன்றாகலை பிரதேசத்தில் இருந்தும் கண்டறியப்பட்டார். තවත් නාවික හමුදාවේ 4 දෙනෙක් සෙබළුන් වැලිසර කැම්ප් එකේදී හමු වෙලා තියෙනවා. නාවික හමුදා සෙබලෙක් හමු වෙලා තියෙනවා මොන්රාගල රෝහලේදී. நேற்றைய தினம் அதிகூடிய கொரோனா தொற்றாளர்கள் நாட்டில் இனம் காணப்பட்டதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று மொத்தமாக 49 கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் அடையாளம் காணப்பட்ட 416வது நபராக குறித்த பொது சுகாதார பரிசோதகர் பதிவானார். வெளிசரை கடற்படை முகாமில் 30 பேரும், கொழும்பு பண்டாரநாயக்க மாவட்டத்தை சேர்ந்த 11 பேரும், மருதானையை சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவரும், விடுமுறைகளில் சென்றிருந்த மேலும் 5 கடற்படையினரும் இவ்வாறு புதிய தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இவர்களில் விடுமுறையில் சென்றிருந்த ரத்னபுரி ஹிந்தில கந்த பகுதியை சேர்ந்த கடற்படை வீரர் ஒருவரும், பொல்கஹவெல மற்றும் அலவ பகுதிகளை சேர்ந்த வெளிசரை கடற்படை முகாமில் கடமையாற்றும் 2 கடற்படை வீரர்களுக்கும், பதுளை ஹிராந்துரு கோட்டை பகுதியை சேர்ந்த கடற்படை வீரர் ஒருவர் பதுளை வைத்தியசாலையிலும், தம்புளை பகுதியை சேர்ந்த வீரர் ஒருவர் கண்டி வைத்தியசாலையிலும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வெளிசரை கடற்படை முகாமில் இருந்து விடுமுறையில் வந்த வவுனியாவை சேர்ந்த கடற்படை வீரரிடம் கொரோனா தொற்று உள்ளதா என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்பட்டது. பலாங்குடி பிரதேசத்தில் கொரோனா தொற்றை கொண்ட 5 கடற்படை வீரர்களுடன் தொடர்புபட்ட 42 பேர் தத்தமது வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வெளிசரை கடற்படை முகாமில் இருந்து தத்தமது வீடுகளுக்கு விடுமுறையில் வந்திருந்த கடற்படை வீரர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டதால் இவர்களுடன் சகவாசம் வைத்திருந்த குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் ஆகிய 42 பேர் இவ்வாறு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து கடற்படையினரதும் விடுமுறை மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் PLD சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை வளமைக்கு திரும்பும் வரை விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், அத்துடன் அனைத்து கடற்படை வீரர்களும் தமது முகாமிலிருந்து வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாவட்டத்திலேயே இதுவரை அதிக அளவிலானோர் கோவிட் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கொழும்பு மாவட்டத்தில் 142 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக களுத்துறை மாவட்டத்தில் 59 பேரும், புத்தள மாவட்டத்தில் கொழும்பு, களுத்துறை, கம்பஹா மற்றும் புத்தள மாவட்டங்களுக்கான ஊரடங்கு உத்தரவு எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி காலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி காலை 5 மணிக்கு நீக்கப்பட்டு இரவு 8 மணிக்கு மீண்டும் அமுல்படுத்தப்படும். இதன் பின்னர் மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரையில் இந்த மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது இரவு 8 மணி தொடக்கம் பின்னர் காலை 5 மணி வரையில் ஆகும். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் அரசு, தனியார் ஆகிய 2 பிரிவுகள் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்த பொழுதிலும் மே மாதம் 4ஆம் தேதி திறக்கப்பட்டு செயல்படக்கூடிய வகையில் சம்பந்தப்பட்ட சட்டத்தில் தளர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், வங்கிகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதன் பின்னர் வழமை போன்று இயங்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்திற்குள் அரசு நிறுவனங்களில் 1/3 பகுதி ஊழியர்களும் ஏனைய பகுதிகளில் 50% ஊழியர்களும் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏனைய அரச ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டும் என பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் காலை 10 மணிக்கு திறக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களில் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டிய ஊழியர்கள் தொடர்பில் நிறுவன தலைவர்கள் 4ஆம் திகதிக்கு முன் தீர்மானிக்க வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகளின் நியமங்களை பின்பற்ற வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயணிகள் போக்குவரத்து, பேருந்துகள், ரயில்கள் மற்றும் வேன்கள் ஆகியவற்றில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கையில் 50% பயணிக்க முடியும் எனவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாகனங்களும் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் கிருமி நீக்கத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகும். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட பகுதிகளில் தொழிலுக்கு செல்வதற்காகவும் அத்தியாவசிய கடமைகளுக்காகவும் பிரதான வீதிகளை பயன்படுத்த முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொழில் நிமித்தமான தேவைக்காக மாத்திரம் மாவட்டங்களுக்கு இடையில் போக்குவரத்தில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், பகுதி நேர வகுப்புகள், திரையரங்குகள் என்பன மறு அறிவித்தல் வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விதமான வைபவங்கள், யாத்திரிகைகள், களியாட்டங்கள், சுற்றுலா பயணங்கள், ஊர்வலங்கள், ஒன்று கூடல்கள் என்பன மறு அறிவித்தல் வரை தடை செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு சட்டம் இலகுபடுத்தப்படுவதுடன் அனாவசிய குழப்பத்துடன் வர்த்தக நிலையங்களில் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மக்களை ஆட்கொள்ளி வைரஸிலிருந்து மீட்பதற்காக மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகள் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படுமாறும் அரசாங்கம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. கோவிட் அச்சுறுத்தலில் இருந்து மீள வேண்டுமாக இருந்தால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை இதுவரை ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக 38,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றும் கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பு சோதனை சாவடிகளில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேர கால பகுதியில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 681 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 177 வாகனங்களும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய இதுவரை ஊரடங்கு சட்டத்தை மீறியமை தொடர்பில் 38,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 10,000 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோவிட் அச்சுறுத்தலில் இருந்து மீள வேண்டுமாக இருந்தால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். மார்ச் 1ஆம் திகதிக்கு முன்னர் இருந்த நிலைக்கு நாம் மீண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் உரிய அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்ற வேண்டும். நாம் எப்போது இந்த அனர்த்தத்தில் இருந்து வெளிவருவோம் என்பதை பொதுமக்களுடைய நடவடிக்கைகளை தீர்மானிக்க உள்ளது. இதனிடையே இன்றும் நாளையும் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து 2 நாட்களில் சுகாதார சேவை அதிகாரிகளோடு இணைந்து விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளோம். இதன்போது தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும் வகையில் செயற்படும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. மேலும் சட்டவிரோத மதுபான தயாரிப்புகளில் ஈடுபடுவோருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. பொதுமக்கள் தொடர்ந்தும் சமூக இடைவெளியை பேணுவது அவசியமாகும். மேலும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவதோடு ஏனையோருக்கும் பகிருங்கள். දිස්ත්‍රික්කයක සිට තවත් දිස්ත්‍රික්කයකට ගමන් කරමින් සිටි අවස්ථාවේ අත්අඩංගුවට ගත්තේ. දැන් විශේෂයෙන්ම එක් දිස්ත්‍රික්කයක සිට තව දිස්ත්‍රික්කයක් දක්වා ගමන් කිරීමට කිසිම හැකියාවක් නැහැ. ඔහු රාගම ගම්පහ දිස්ත්‍රික්කයේ සිට කොළඹ ඒ වගේම කළුතර ගාල්ල දිස්ත්‍රික්ක හරහා මාතර දිස්ත්‍රික්කයට ගොස් තිබුණා. දැන් මේ පුද්ගලයා ஸ்ரீலங்கன் விமான சேவைகளின் தற்காலிக இடைநிறுத்தம் எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதி வரை மீள நீடிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா விமான சேவை அறிவித்துள்ளது. இலங்கை விமான சேவை நிறுவனம் தனது திட்டமிட்ட பயணிகள் விமான சேவை நிறுத்தி வைப்பினை 2020 மே மாதம் 15ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. கொரோனா வைரஸின் பரவல் காரணமாக உலகளாவிய விமான சேவைகளில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் அதன் சரக்கு விமான சேவைகள் தொடர்ந்தும் செயல்படுத்தப்படும். அத்துடன் தேவை ஏற்படின் சிறப்பு விமான சேவைகளை ஈடுபடுத்தவும் இலங்கை விமான சேவைகள் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. விமான சேவை தொடர்பாக மேலதிக தகவல்களுக்கு பயணிகள் தங்களது பயண முகவர் அருகிலுள்ள இலங்கை ஏர்லைன்ஸ் அலுவலகம் அல்லது ஏர்லைன்ஸின் உலகளாவிய தொடர்பு மையத்தை 011-777-1979 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து வெளிநாடுகளில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்களுக்கும் நாடு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. பல கட்டமாக மாணவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் இந்தியா மும்பை நகரில் இருந்து இலங்கை மாணவர்கள் 166 பேர் இன்று நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். கோவிட்-19 கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து சர்வதேச ரீதியான விமான பயணங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக வெளிநாடுகளில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்களுக்கும் நாடு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பல கட்டமாக மாணவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா விமான சேவைக்கு சொந்தமான UL-143 எனும் விமானத்தில் இந்தியா மும்பை நகரில் தங்கியுள்ள 76 மாணவர்கள் இன்று காலை 11:30 மணி அளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். குறித்த மாணவர்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோய் உள்ளதா என்ற பரிசோதனைகளை முன்னெடுக்கும் விதத்தில் தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நேபாள் காத்மண்டு நகரிலிருந்து நேற்று 76 மாணவர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்களை அழைத்து வந்த விமானம் இன்று மாலை 3:30 மணி அளவில் இலங்கையை வந்தடைந்துள்ளது. இந்நிலையில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான சிறப்பு விமானம் மூலம் இந்தியாவிலிருந்து 101 இலங்கை மாணவர்கள் நேற்று முன்தினம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்தியாவின் அமிர்தசரஸ் நகரில் உள்ள மாணவர்களை இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் கராச்சியில் இருந்து 113 மாணவர்கள் 20ஆம் தேதி மாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் அடுத்த கட்டமாக நாளை இந்தியாவின் கோயம்புத்தூரில் தங்கியுள்ள மாணவர்களும் அழைத்து வரப்பட உள்ளனர். 27ஆம் தேதி டாக்காவிலிருந்தும் 28ஆம் தேதி பெங்களூரில் இருந்து மாணவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஏற்கனவே கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை கூட்டும் அதிகாரம் அரசியல் யாப்பில் இல்லை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸை கட்டுப்படுத்த அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை பௌத்த தேரர்களிடம் எத்தி வைக்கும் கலந்துரையாடலில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார். கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற செயற்பாடுகளை பௌத்த தேரர்களிடம் எடுத்துரைக்கும் கலந்துரையாடல் நேற்று மாலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வைத்து பேராசிரியர் மதேகுட அபயதிஸ்ஸ தேரர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். පරණ පාර්ලිමේන්තුව නැවත නොකැඳවිය යුතුයි කියන එක තමයි මහා සංඝරත්නයේ අදහස. கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டக்கூடாது என்பதுதான் தேரர்களின் நிலைப்பாடு. எங்கள் தேரர்களுடன் நாம் பேசினோம். எதிர்காலத்தில் யாராவது நீதிமன்றத்துக்கு சென்று சட்டத்தை பயன்படுத்தி அரசியல் யாப்புக்கு எதிராக செயல்படுவதற்கு எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். தேர்தல் ஒன்றின் மூலம் புதிய நாடாளுமன்றத்தை கூட்டுவதை விடுத்து கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை எக்காரணம் கொண்டும் கூட்டக்கூடாது என்றுதான் எங்கள் ஊர்களில் உள்ளவர்கள் தெளிவாக சொல்கின்றனர். තියලා මේ පාර්ලිමේන්තුව රැස් කරනවා ඇරෙන්න. මේ තිබුණු පාර්ලිමේන්තුව නම් මොන හේතුවක් නිසාවත් රැස් කරන්න එපා කියලායි කියන්නේ. இந்நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து தெரிவித்தார். අත්ත වශයෙන්ම නාම යෝජනා බාරගත්තයින් පස්සේ ස්වාධීන මැතිවරණ කොමිෂන් සභාව මැතිවරණය தேர்தல் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியொன்றை அறிவிக்காமல் தேர்தலை பிற்போட்டது. 19வது அரசியல் யாப்பின் பின்னர் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் அதிகம் கிடைத்தன. இந்த தேர்தலை நடத்துவது அவர்களின் பொறுப்பு. அவர்கள் ஒரு திகதியை அறிவிக்காமல் தேர்தலை பிற்போட்டு பிழையொன்றை செய்தார்கள். என்னுடைய செயலாளருக்கு அனுப்பிய கடிதத்தில் இது தொடர்பில் உயர் நீதிமன்றத்திடம் கேட்குமாறு கோரப்பட்டிருந்தது. நான் என் செயலாளருக்கு பதில் வழங்குமாறு சொன்னேன். எந்த காரணம் கொண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவையில்லை என சொல்லப்பட்டது. அரசியல் யாப்பில் தெளிவாக உள்ளது என்ன செய்ய வேண்டும் என்பது. திகதி அறிவிக்காமல் தேர்தலை பிற்போட்டது நீங்கள் செய்த பிழை என சொன்னேன். அவர்கள் அந்த பிழையை ஏற்றுக்கொண்டு ஒரு திகதியை அறிவித்துள்ளனர். நான் நியமித்ததை ஜூன் 2ஆம் திகதியையும் கடந்து அவர்கள் ஜூன் 20ஆம் திகதி என்று குறிப்பிட்டுள்ளனர். நான் சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளேன். புதிய ஒரு நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டிருந்தால் மட்டுமே எனக்கு நாடாளுமன்றத்தை கூட்ட முடியும். பழைய நாடாளுமன்றத்தை கூட்ட சட்ட ரீதியில் எந்த இடமும் இல்லை. හැම දෙයක්ම අරගෙනදී. හැබැයි මට පාර්ලිමේන්තුව කැඳවන්න පුළුවන් වෙන්නේ නව පාර්ලිමේන්තුවක් පත් වෙලා තිබුණොත් විතරයි. පරණ පාර්ලිමේන්තුවක් කැඳවීම පිළිබඳව කිසිම නීත්‍යානුකූල භාවයක්. இந்நிலையில் கோவிட் வைரஸை கட்டுப்படுத்த வழங்கப்பட்டுள்ள நிதி உதவிகள் குறித்து முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு தாம் கோருவதாக முன்னாள் அமைச்சர் தலதா அதுகோர்ல கருத்து தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். තොට අද සම්පූර්ණයම මේ කාර්ය සාධන බලකායක් මේ මුදල් සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න පත් කරලා ඉන්න ප්‍රධානියා ගැන මේ රටේ නොයෙකුත් මත තියෙනවා.
கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்டுள்ள விசேட செயலணியின் நிதி தொடர்பான தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் தொடர்பில் வித்தியாசமான கருத்துக்கள் சமூகத்துக்கு மத்தியில் நிலவி வருகின்றன. குடும்ப உறுப்பினர் என்ற வகையில் குடும்ப நம்பிக்கையில் அவரை தலைவராக நியமித்தமை தொடர்பில் ஆட்சேபனை இல்லை எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை இந்த பணம் நாட்டு மக்களின் பணம். இந்த பணம் எவ்வாறு செலவழிக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் சரியான தகவல்களை தெரிந்து கொள்ள, சரியானவற்றுக்கு ஒதுக்கப்படுகின்றதா என்பதை பார்ப்பதற்கு, இது சரியான முறையில் பாவிக்கப்படுகிறது என்பதை சொல்ல, அப்படி இல்லை என்றால் யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி சொல்ல, சுகாதார சேவைகளுக்கு ஒதுக்கப்படுகிறது என்பதை சொல்ல நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும். அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எந்த வரப்பிரசாதங்களும் தேவையில்லை, எங்களுக்கு சம்பளமும் தேவையில்லை. வந்து போவதையும் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். நாடாளுமன்றத்தை கூட்டி தயவு செய்து இந்த நாட்டுக்கு வந்த நிதிகள் தொடர்பில் தெரியப்படுத்த வேண்டும். වගකීමක් ඇතුව කියනවා කරුණා කරලා වැටුපුත් එපා, වෙන වරක් ප්‍රසාදත් එපා. එන අනේකත් අපි බලා ගන්න. ලෝක බැංකුවෙන් වෙන්න පුළුවන්, මුල්‍ය අරමුදලෙන් වෙන්න පුළුවන්, චීනෙන් වෙන්න පුළුවන්, ඇමරිකාවෙන් වෙන්න පුළුවන්. මේ ආපු මුදල් පිළිබඳව හරි පාරදර්ශභාවයක් ඇතුව කටයුතු කරන්න අවශ්‍යයි කියන එක මම මේ අවස්ථාවේ මතක් කරනවා. செய்திகளில் அடுத்து சர்வதேச செய்திகள். உலகில் நேற்று ஒரே நாளில் மாத்திரம் 1,00,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் 6,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவினால் அதிகளவாக பாதிக்கப்பட்டுள்ள நாடான அமெரிக்காவில் உயிரிழப்புகள் 52,000ஐயும் கடந்துள்ளது. உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கையானது 28,46,000ஐயும் தாண்டி உள்ளது. அதேவேளை 185 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் பரவியுள்ள கொரோனா வைரஸ் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் இதுவரை 1,97,000ஐயும் கடந்துவிட்டது. மேலும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 80,000ஐயும் எட்டியுள்ளது. இதனிடையே கொரோனாவினால் அதிகளவாக பாதிக்கப்பட்டுள்ள நாடான அமெரிக்காவில் இதுவரை 9,25,758 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் உயிரிழப்புகளும் 52,217 பதிவாகியுள்ளது. நேற்று மாத்திரம் அமெரிக்காவில் 21,579 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 1,130 உயிரிழப்புகளும் இடம்பெற்றுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மே 9ஆம் தேதி வரை பாகிஸ்தானில் நாடு தழுவிய பூட்டல் அமுலில் இருக்கும் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானின் அனைத்து மாகாண அரசாங்கங்களுடனும் கலந்து ஆலோசித்த பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் 11,940 உறுதிப்படுத்தப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் உள்ளதுடன் 253 உயிரிழப்பு சம்பவங்களும் பதிவாகியுள்ளது. அர்ஜென்டினாவின் தலைநகர் புவனஸ் அயர்ஸில் ஒரு சிறைச்சாலையில் ஆயிரக்கணக்கான கைதிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர். சிறைச்சாலையில் கொரோனா பரவாமல் தவிர்ப்பதற்கு தங்களுக்கு சரியான சுகாதார பாதுகாப்பை வழங்குமாறு கோரி இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சுமார் 2,200 கைதிகளை கொண்ட மேற்படி சிறைச்சாலையை போலீசார் சுற்றி வளைத்தனர். ஒரு குழு கைதிகள் கூரையில் ஏறி மெத்தைகளை எரிக்கவும் பாதுகாப்பு காவலர்கள் மீது பொருட்களை வீசியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவை அடுத்து அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள இத்தாலியில் நேற்று ஒரே நாளில் 420 பேர் மரணித்துள்ளதுடன் மொத்த மரணங்கள் 25,969 பதிவாகியுள்ளன. மேலும் நேற்று புதிய நோயாளர்கள் 3,021 பேர் பதிவாகியுள்ள நிலையில் மொத்தமாக அங்கு 1,92,994 பேருக்கு வைரஸ் தொற்று உள்ளமை உறுதியாகியுள்ளது. இதனை விட ஸ்பெயினில் நேற்று 367 பேரின் மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் மொத்த மரணங்கள் 22,524 அதிகரித்துள்ளன. அத்துடன் புதிய நோயாளர்கள் 6,740 உள்ளதுடன் தொற்றாளர்களின் எண்ணிக்கை இதுவரை 2,19,764 அதிகரித்துள்ளது. மேலும் அங்கு 92,355 பேர் வரை குணமடைந்துள்ளனர். இதனை அடுத்து பிரான்சில் நேற்று 389 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் மொத்தமாக 22,245 பேர் மரணித்துள்ளதுடன் மொத்த வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,59,828 பேராக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பிரித்தானியாவில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள வைரஸால் நேற்று மட்டும் 768 பேர் மரணித்துள்ளதுடன் மொத்த மரணங்கள் 19,506 அதிகரித்துள்ளது. அத்துடன் நேற்று மட்டும் 5,386 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்த பாதிப்பு 1,43,464 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1,429 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் 57 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் இந்திய சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24,530 அதிகரித்துள்ளது. அங்கு 780 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் சுமார் 18,000 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் ஜூன் 30 வரை பொது இடங்களில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். சூழ்நிலையை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 26 முதல் 29ஆம் தேதி வரை கடுமையான ஊரடங்கு பின்பற்றப்படும் என்று தமிழக முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை கோயம்பேடு சந்தையில் மக்கள் அதிக அளவில் கூடியிருந்தனர். கொரோனா வைரஸ் எங்கிருந்து தோன்றியது என்பது குறித்து ஆராய தனிப்பட்ட சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு ஒத்துழைக்க சீனா மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த விசாரணையில் அரசியல் உள்நோக்கம் உள்ளதாக சீனா கூறுகிறது. கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடும் சீனாவின் கவனத்தை இது திசை திருப்பும் என்றும் இந்த விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள முடியாது என்றும் பிரித்தானியாவுக்கான சீனாவின் துணை தூதர் சென் வென் தெரிவித்தார். கோவிட் தொற்று எங்கிருந்து தோன்றியது, முதலில் எவ்வாறு பரவ தொடங்கியது என்பது குறித்த தகவல் தெளிவாக கிடைத்தால் இத்தொற்றை கையாள உலக நாடுகளுக்கு உதவியாக இருக்கும் என்ற விவாதம் இருக்கிறது. கடந்த ஆண்டு சீனாவின் வுகானில் உள்ள ஒரு வனவிலங்கு இறைச்சி சந்தையில்தான் முதலில் இந்த வைரஸ் பரவ தொடங்கியதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் தொற்று குறித்து சீனா தவறான தகவலை பரப்புவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் அருகில் உள்ள நாடுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட சதி இது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் சீனா மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். ஆனால் இது வுகான் ஆய்வகத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட வைரஸ் என்ற கூற்றுக்கு பல விஞ்ஞானிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தான் சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுப்பது குறித்து பேச்சு எழுந்தது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வருடாந்த உலக சுகாதார நிறுவனத்தின் கூட்டத்தில் கொரோனா வைரஸ் குறித்து விசாரணை நடத்துவதற்கான அழுத்தம் கொடுக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள முடியாது. தனிப்பட்ட விசாரணையில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது. தற்போது நாங்கள் வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடி வருகிறோம். அதில் தான் எங்கள் கவனம் உள்ளது. விசாரணை குறித்து தற்போது ஏன் பேச வேண்டும்? இதனால் எங்கள் கவனம் திசை திருப்பப்படும். விசாரணையால் எந்த பலனும் இல்லை என்று சென் வென் கூறியுள்ளார். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை இரவு 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள்.